ஸோ இது வந்து என்னோடய வளகாப்பில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இது பார்த்திங்கன்னா இந்த மெஹந்தி தான். மெஹந்தி வந்து ரொம்ப நிறைய விஷயம் இருக்கும் இதில். என்னோடய நாத்தனார் தான் நைட் ஃபுல்லாக போட்டாங்க. இதில் பார்த்திங்கன்னா February 15th என்னோட டெலிவரி டேட் இருக்கும். குட்டி பாப்பாங்களோட பலூன்ஸு, லாலிபாப்ஸ்லாம் இருக்கும். அப்புறம் ஹலோ குட்டி தினேஷ்னு எழுதியிருப்போம். என்னோடய ஹஸ்பண்ட் மாதிரி ஒரு குட்டி பாப்பா வரதுக்காக வெல்கம் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் குட்டீஸாக ஒரு பால் பாட்டில், ஒரு ஆக்சுவலாக பாய் தான் பிறக்கும்னு நினச்சிட்டு பாயோட டிஷர்ட்லாம் போட்டிருந்தோம். ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஒரு குட்டி பாப்பா படுத்துட்ருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டீஸாக நிறையா ரொம்ப அழகாக பொறுமையாக என்னோடய நாத்தனார் வந்து இந்த மெஹந்தி வந்து எனக்கு போட்டு விட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கணும் இந்த மெஹந்தி போட்டு விட்டதுக்கு. அப்புறம் நைட் ஃபுல்லாக வந்து இந்த டெக்கரேஷன்லாம் நாங்கள் உட்காந்து பண்ணிகிட்ருந்தோம். எப்போவுமே வந்து இவ்வளோ பொறுமையாக இவ்வளோ டெக்கரேஷன்லாம் பண்ண மாட்டோம். ஸோ நிறைய ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ மற்ற சமையல் வேலை, ரிலேட்டிவ்ஸ் பார்க்குறது இப்படி பிஸியாக போயிடும். ஸோ வளகாப்பு வந்து ஃபஸ்ட்டு வளகாப்பு வீட்டிலனால ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணோம். ஸோ நைட் ஃபுல்லாக இந்த ஃப்ளவரு, மாங்காய் எல்லாம் கோத்துட்ருந்தோம். ஸோ வீட்டில் வந்து நல்ல காரியம் நடக்கிறதுனால முதல்ல வந்து சாமிக்கு வந்து ஃபுல்லாக டெக்கரேட்லாம் பண்ணி எங்கள் மாமியார் வந்து விளக்கேற்றிடுவாங்க. ஸோ பர்த்டே ஆகட்டும், எந்த நாளாகட்டும் முதல்ல வந்து விளக்கேற்றிடுவாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் பெரியவங்களோட ஃபோட்டோக்கெலாம் விளக்கேற்றிடுவாங்க. ஸோ முதல்ல சாமி கும்பிட்டு தான் மற்ற எந்த வேலையாக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு பண்ணுவோம் வீட்டில். வீட்டிலேருந்து எல்லா ரிலேட்டிவ்ஸ்லாம் நைட்டே வந்துட்டுருந்தாங்க. ஸோ மாமியார், என்னோடய அம்மா, அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் வந்து நைட்டே சாப்பாட்டுக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 7வது மாதம் தான் வளகாப்பு பண்ணாங்க. 7வது மாதம்னால நம்ம வந்து 7 வகையான சாப்பாடு வந்து ரெடி பண்ணுறதுனால நைட்டு காலையில் 4 o'clock எங்கள் மாமனார், எங்கள் மம்மி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே காலையில் எழுந்திச்சி சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தா சமையல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் விடிய காலையில் பார்த்திங்கன்னா ஒரு 6 o'clock போல் பயங்கர மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட். எல்லா ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டோம். வீட்டில் தான் பண்ணோம். ஆனாலுமே ரிலேட்டிவ்ஸ்லாம் எல்லாருமே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது வர்றது யார் பார்த்திங்கன்னா என்னோடய அம்மா தான். ஸோ கீழே வேலைலாம் முடிச்சுட்டு இப்போ வந்திருக்காங்க. நான் ரெடியாக இருக்கேனா இல்லையான்னு என்னை பார்க்குறதுக்கு கூப்பிட்டோம். அந்த மழை பயங்கரமாக இருந்ததுனால நிறைய பேர் வர முடியல. அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவ ரெடி ஆகிட்டு இருக்காளா இல்லை மேலே இருக்கிற ஸ்நாக்ஸ் ஸ்வீட்ஸ்லாம் எடுத்து சாப்பிட்டுட்ருக்காளான்னு இன்ஸ்பெக்ஷன் பண்ண வந்துட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து மேலே வந்து இடம் பத்தலைன்னு சொல்லிவிட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். அழகாக தட்டுங்களாம் எடுத்து ஓரமாக தூக்கி போட்டாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ எல்லாத்தையும் வந்து கலைச்சி விட்டாங்க. நிலங்கு வைக்கிறதுக்கு வந்து இடம் பத்தலைன்னு சொல்லிட்டு. இது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் பேபியோட வளகாப்பு. இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நிறையா ஒரு 22 தட்டோ 25 தட்டு இது வச்சுருந்தாங்க. எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ நிறைய ஸ்நாக்ஸ் ஸ்வீட்ஸ்லாம் இருந்ததுனால பயங்கர டெம்ப்டிங்காக இருந்துச்சு. அப்போவே சாப்பிடணும் போல இருந்துச்சு. ஸோ ஃபங்க்ஷன் வந்து ஃபஸ்ட்டு பூஜை விளக்கேற்றி ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து சாப்பாடெலாம் செஞ்சு எல்லாமே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து நிலங்கு வைக்கிறதுக்கு மேலே வந்துட்டாங்க. ஸோ நானுமே வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் அடக்க ஒடுக்கமாக போய் உக்காந்துட்டு ஸோ எல்லாருமே வந்து வளையல் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப 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 ஸ்பெஷலான மொமெண்ட்னால் இந்த வளையல் போடுற மொமெண்ட் தான். எப்படா கை ஃபுல்லாக வளையல் போட்டுக்கணும்னு இருந்துச்சு. ஆனால் நான் 5th மந்த்லேருந்தே லைட்டாக வந்து கொஞ்சம் வளையல் போட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இந்த வளகாப்பு வளையல் போடுறதே ஒரு ப்ரெக்னென்சிக்கு ஒரு ஸ்பெஷலான மொமெண்ட் இல்லையா? ஸோ எல்லாருமே வந்து நிலங்கு வச்சு பொட்டெல்லாம் வச்சு வளையல்லாம் போட்டு விட்டாங்க. ஸோ என்னோடய ஹஸ்பண்டுக்குமே நிலங்கு வச்சாங்க. எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. எவ்வளோ சாப்பிட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து நான் வந்து வீடியோக்காக எடுக்கல. இது முன்னாடியே எடுத்திருந்தால வீடியோ கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக தான் இருக்கும். ஆனால் ரொம்ப க்யூட்டான மூமெண்ட்ஸ்லாம் இருக்கும். எல்லாருமே ஒருத்தராக வந்து என்னோடய நாத்தனார் ஃபேமிலி, எங்கள் மம்மி ஃபேமிலி, எங்கள் மாமியார் ஃபேமிலின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஏதோ சாப்பாடெலாம் ஊட்ட ஆரம்பிச்சிட்டாங்களா. காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை. ஃபுல்லாக பட்னி, பயங்கர பசி. கிட்டத்தட்ட ஒரு 11-12 o'clock போது அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதாவது வந்து ஏர்முகத்தில் ஸ்டார்ட் பண்ணோன்னு சொல்லிட்டு 12 o'clock முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பயங்கர பசினால் சாப்பாடு ஊட்ட நான் சாப்பிட்டுட்டே இருந்தேன். இதில் என்னோடய தாத்தா வேறு கொஞ்சம் கலாச்சின்னு இருந்தார். எல்லோரும் நிலங்கு வச்சுட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து எப்போடா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து நிலங்கு வைக்குவார்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அவரை கடைசியாக தான் வைக்க விட்டாங்க எல்லாம் முடிச்சப்பறம். அதுக்கப்புறம் என்னோடய மாமா, ஹஸ்பண்ட் எல்லா ஜென்ட்ஸ்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறமா பார்த்திங்கன்னா பயங்கரமான க்யூட்டான பிக்ஸ்லாம் அவங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ
இது வந்து என்னோடய மாமனார். எனக்கு வந்து எந்த ஃபங்க்ஷன் ஃபோட்டோஸுமே அவர் வந்து வேலையிலே பிஸியாக இருப்பார். அதனால் ஃபோட்டோஸ்லேயே வந்து கலந்துக்கவே மாட்டார். நம்மளோட முகூர்த்த புடவை தான் வந்து வளைகாப்புக்கு வந்து கட்ட வைப்பாங்க. ஸோ என்னோடய முகூர்த்த புடவை வந்து செகண்ட் டைம் அந்த டைம் நான் வந்து கட்டியிருந்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுவுமே வந்து எனக்கு வந்து அந்த ஒட்டியானம்லாம் போட்டு ரெடியாகிறது வந்து ரொம்ப பிடிக்கும். அப்போ வந்து கோவிட் டைம்னால எனக்கு வந்து நிறைய ஜுவல்ஸ் கூட கிடைக்கல. ஸோ எல்லாமே என்னோடய கோல்டு ஜுவல்ஸ் தான் நான் போட்டிருந்தேன். ஒட்டியானம் மட்டும் அப்படி இப்படி தேடி கண்டுபிடிச்சி எங்கள் அம்மா ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ அதுவுமே வந்து போட்டுட்டு இருந்தேன். ஸோ பேங்கிள் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கலர் கலராக பேங்கிள் போடுறது ரொம்ப பிடிக்கும். அதுவும் வளைகாப்புனாவே நம்ம வந்து கலர் கலராக பேங்கிள் போட்டுப்போம். எனக்கு வந்து என்னோடய சைஸ்க்கு வந்து அந்த டைமில் பேங்கிளுமே கரெக்டாக கிடைக்கல. ஸோ ஒரே 2 ஷேட் தான் கிடச்சிச்சு. ஸோ பேங்கிளுமே வந்து 2 ஷேடில் தான் வாங்கிட்டு வந்தாங்க. பட் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வந்து என்னோடய நாத்தனார் பையன் வாலுக்குட்டி என் கூட தான் இருப்பான். பாப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும். இப்போ தான் கொஞ்சம் ரொம்ப வாலாக இருக்கான். என்கிட்ட வரவே மாட்றான். இது வந்து என்னோடய ஹஸ்பண்ட். ரொம்ப வாலு. ஃபோட்டோ போஸே கொடுக்க மாட்டார். ஆனால் அப்படி இப்படி எதுனா ஒரு வால் பண்ணி க்யூட்டான பிக்ஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருவார். அவ்வளோதான், வளைகாப்பு முடிஞ்சிருச்சு. கடைசியாக வாலு பையன் ஆள ஆரம்பிச்சிட்டான்.